சொல்றது தான். ஜெபம்னோடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம அப்பா கிட்ட பேசுறோம். ஆமென். ஸ்தோத்திரம். தகுதியே இல்லாத நம்மை அப்படியே பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பேசுறோம். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். எப்படி பேசணும்? அப்பா கிட்ட டென்ஷனாக போய் பேசுவோம். ஸ்தோத்திரம். நீங்கள் கற்றுக்கணும். கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணுறேன்னு பார்க்குறீங்கள, அதை பார்த்து நீங்கள் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, கொஞ்சம் நிதானமாக கேட்கணும் அதை. ஸ்தோத்திரம். ஜெபம்னோடனே என்ன போயிடும்? நம்ம டென்ஷன் ஆகி ஏற்கனவே பழக்கம் ஆகிட்டுக்குதுல்ல. ஸ்தோத்திரம். அதில் போயிடும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் மாறணும். ஆமேன். தப்பை தொடர்ந்து தப்பாகவே பண்ணின்னு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமாம். பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இயேசுவும் பிதாவை நோக்கி தான் ஜெபித்திருக்கிறார். ஆவியானவரும் பிதாவை நோக்கி தான் ஜெபித்திருக்கிறார். அப்போ பிதாவாண்ட போகிறது ரொம்ப கஷ்டம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால பலியாகி இயேசுவை கொண்டு போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவிடத்தில் போனோம்னா ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்துவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி செலுத்த தேவையில்லை. இயேசு பிதாவுக்கு பிரியமான பலி ஆயிட்டதுனால பரிசுத்த பிதாவே குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு வருகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேட்ரு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் மேட்ரு. கொஞ்ச நேரம் அவங்கள துதிக்கணும்னா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம நிதானமாக இருந்தால் தான் இது புரியும். ஸ்தோத்திரம். அதனால ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் காண்பித்து கொடுத்த வசனங்களுக்கு நேராக ஸ்தோத்திரம் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 1 யோவான் 3வது அதிகாரம். யோவான் எழுதின ஸ்தோத்திரம் 1வது ஸ்தோத்திரம் நிருபம் 3வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 327வது பக்கம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வச்சு நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீர்களா ஸ்தோத்திரம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். தேவனால் பிறப்பது எது? ஸ்தோத்திரம். ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திரம் அப்பா அம்மாவால ஆதாமின் ஆவியை பெற்றெடுத்தோம். ஸ்தோத்திரம். அப்பா அம்மா மூலமாக நாம் பிறந்தது. பழைய ஆதாமின் ஆவியினால நாம் பிறந்தோம் அப்பா அம்மா மூலமாக. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய தேவன் கிருபை உள்ளவராக நம்மேல் இரக்கம் பாராட்டி நம்ம ரட்சித்த போது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். ஆவியை மாற்ற முடியாது. ஆவிதான் நம்மை நடத்துகிறதா இருக்கிறபடினாலே ஆவியை மாற்றுகிறதற்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்திருந்தால் ஆதாமுகே மாத்திட்டு இருப்பாரு. ஆமென். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியை மாற்ற முடியும் என்று நினைத்தால் ஆதாமுக்கு என்ன பண்ணிருப்பாரு? அவன் பாவம் செஞ்ச பிற்பாடு ஆவிய மாத்திட்டு இருப்பாரு. ஸ்தோத்திரம். ஆனா ஆவியை மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால புதிய ஆவியை ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36:26 சொல்றாரு, உங்களுக்கு நான் புதிய ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இதைத்தான் இயேசு யோவான் 3ல சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறக்கணும். ஆமென். எப்படி பிறக்கணும்? ஆவியில பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? தேவனால பிறக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஏற்கனவே நம்ம மனுஷ அப்பா அம்மாவால பிறந்தோம், ஆதாமின் ஆவியினால பிறந்தோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் யாரால பிறக்கணும்? எதுக்காக தேவனால பிறக்கணும்? எதுக்காக ஆவியில பிறக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பாருங்க. ஆவியில நம்ம பிறந்தா, தேவனால நம்ம பிறந்தா நான் பாவம் செய்ய மாட்டோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஸ்தோத்திரம் நீங்க ஆவியில பிறக்கணும். ஆவியில பிறக்கணும். எப்ப ஆவியில பிறக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த ரட்சகர் என்று நம்பி அவர் பட்ட பாடுகளை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் அடைய வேண்டிய தண்டனை எப்படியெல்லாம் இயேசு அடைந்தார்னு பார்த்து ஸ்தோத்திரம். ஆமென்.
மனம் உருகி வேதனைப்பட்டு, ஸ்தோத்திரம், நம்ம கையில ஒரு சின்ன ஆணியை, பெரிய ஆணிலாம் தேவையில்ல, அவருக்கு அடிச்சது 7 அங்கல ஆணி, ஸ்தோத்திரம், சும்மா அந்த ஸ்தோத்திரம் சின்ன ஆணி எடுத்து அடிச்சு பாருங்க உங்க விரல்ல, ஒரு விரல்ல எப்படி வலி இருக்குன்னு பாருங்க. நான் அடைய வேண்டிய தண்டனை என் மேல் அன்பு வைத்தபடியினாலே என்னுடைய பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனை அப்படிப்பட்ட சித்திரவதைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நினைச்சா நமக்கு அழ வராது இருக்குமாங்க? ஸ்தோத்திரம், யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், அப்படி அழுது, நான் ஒரு பாவிதான், எங்க அம்மா என்ன பாவத்துல தான் கர்ப்பம் தரித்தாள், நான் கர்ப்பம் தரிக்கும் போது எனக்குள்ள வந்தது ஆதாமின் ஆவி, அந்த ஆவியில பாவம் இருந்தது, சாபம் இருந்தது, மரணம் இருந்தது, அந்த ஆவியில தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக என் நேசர் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவத்துக்காக என் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல் வந்தது, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. 2 கொரிந்தியர் 5:21, பிதாவாகி தேவன் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இதை நம்ம பார்க்கிறோம், அதை கேட்கிறோம், ஒரு உணர்வே வரமாட்டேன். ஸ்தோத்திரம். அதை நாம் தேவ சமூகத்துல போய் அறிக்கையிட்டு அந்த மறுபிறப்படைந்த அனுபவத்தோடு கூட ஜலத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெடுக்கும் போதுதான் அவன் ஆவியில பிறக்கிறான். ஆமென். அப்பதான் புது ஆவி ஒண்ணு உள்ள வருது. ஆமென். புது ஆவி ஒண்ணு உள்ள வருது. ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் புது ஆவி வருது. அதுவும் எப்படி பட்டவர்களுக்கு வரும்? எப்படிப்பட்டவர்களுக்கு வரும்? மறுபிறப்படைந்தவர்களுக்கு தான் வரும். ஸ்தோத்திரம். அதனால இங்க இருக்கிற நிறைய பேருக்கு, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு அந்த புதிய ஆவி இல்லை. ஸ்தோத்திரம். அந்த ஆவி இல்லாததுனாலதான், அந்த ஆவி நிச்சயமா ஆவியில பிறந்திருந்தா அவன் என்ன பண்ண மாட்டான்? செய்யறாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியில பிறக்கல, ஏதோ வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அவங்க மறுபிறப்புலாம் அடையல, பாவங்கள்லாம் அறிக்கையிடல. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை எப்படி நம்ம பரிசுத்தத்துக்கு நடத்த முடியும்? புது சிருஷ்டி வளர்ன அவங்களுக்கு தான் புரியும். புது சிருஷ்டினா ஒண்ணுமே புரியாது. இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே அந்த ஆவியை பத்தி தெரியும். அப்ப நம்ம ஆவியினால் பிறந்திருக்கிறோமா? ஆவினால் பிறப்பதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, ஒரு மகிமையான காரியம் என்ன அப்படின்னா, ஆவியில பிறந்த எவனும் மறுபடியும் சுட்டு போட்டாலும் பாவம். அப்ப வசனம் அவதான சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. வித்துனா விதை. தேவனுடைய குமாரனாகி வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே, புது சிருஷ்டியாகி தேவன் உள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய குமாரன் என்கிற வித்து உள்ள இருக்கிறதுனால அவன் பாவம் செய்யவே அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக, ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக, ஸ்தோத்திரம், அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இப்படிதான் ஈரோட்ல ஒரு மீட்டிங் நடந்தது. ஸ்தோத்திரம், கவனிங்க. ஈரோட்ல ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்தது. அதுல பிரசங்கியார் இப்படியே சொல்றாரு, நம்முடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். உடனே அங்க இருந்த ஒரு RSS ஆள் எழும்பி கேட்கிறான், ஸ்தோத்திரம், எங்களுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவை தண்டனை ஏற்றுக்கொண்டார், பாவத்துக்காக சிலுவை தண்டனை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால், பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கும் என்று சொன்னால், நான் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு சாவருக்கு அப்போ போய் நான் சிலுவையில் அடிச்சுக்கிறேன், எனக்கு ஏன் இந்த இயேசு வேணும்னு கேட்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். பாவத்துக்கான தண்டனை தானே சிலுவையில் அடிக்கப்பட்டது. அப்ப ஏன் தண்டனை அவர் ஏத்துக்க வேணாம்? எனக்கு இயேசுவும் வேணாம், நான் என்ன பண்றேன்? பாவியாக வாழறேன். சாவும் போது என்ன போய் அந்த நான் செஞ்ச பாவத்துக்காக சிலுவையில அடித்து கொள்ளுகிறேன், நானே பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன், என் பாவத்தை இயேசு சுமக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னான். ஆமென். ஸ்தோத்திரம். அதை பிரசங்கம் பண்றவருக்கு அதுக்கு மேல பேச முடியல. 3 நாள் போட்ட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. ஆமென். நான் ஏத்துக்கிறதா இருந்தா எனக்கு எதுக்கு இந்த இயேசு வேணும்னு கேட்கறான் அவன். நானே போய் சிலுவையில என்னுடைய தப்புக்கு நான் தண்டனையை வாங்கிக்கிறேன், எதுக்கு எனக்கு இந்த இயேசு வேணும்னு கேட்கறான். ஸ்தோத்திரம். பதில் சொல்ல முடியல. நம்பாலும் எப்படியே போட்டு ஸ்தோத்திரம் ஜமாலிக்கிற வெள்ளம் பண்ணி பார்த்தாங்க, அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா.
அதனால தொடர்ந்து மீட்டிங் நடக்காதபடி நிறுத்தப்பட்டது. இது உண்மையா நடந்த சம்பவம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல வருகிற நாம எந்த அளவுக்கு இந்த இயேசுவை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஊழியக்கார நிலைமை எப்படி இருக்குது? இப்ப சொன்னது ஒரு பாஸ்டரோட நிலைமை. அவர் கரெக்டா பதில் சொல்லியிருந்தா அவன் கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஆமென். மீட்டிங் தொடர்ந்து நடந்திருக்கும். அவருக்கே தெரியல, பாஸ்டருக்கே தெரியாது இருக்கும்போது விசுவாசிகளாகி உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அப்படிதானே? அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சரீரத்தில் அடைந்த தண்டனை நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துல சாபம் வராம இருக்கிறதுக்கு மட்டும்தான். ஸ்தோத்திரம். சாபம் ஆதாமுக்குள்ள வந்த ஆதாமின் ஆவியின் மூலமா நமக்கு என்ன வந்திருக்குது? பாவம் வந்திருக்குது. அடுத்தது சாபம் வந்திருக்கிறது. மரணம் என்பது தேவனை விட்டு பிரிவினை வந்துச்சு. ஸ்தோத்திரம். இது ஆதாமின் ஆவியில் இருந்துச்சு. அந்த ஆவி நமக்குள்ள வந்ததுனால நாமும் அந்த பழத்தை சாப்பிடாமலேயே பாவி ஆயிட்டோம். சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கு பாத்திரமாய் மாறிவிட்டோம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இயேசு ஸ்தோத்திரம் சிலுவையில சரீரத்துல அடைந்தது சிலுவை தண்டனை நம்முடைய சரீரத்துல சாபம் வராமல் இருப்பதற்கு. சாபம் வராமல் இருப்பதற்கு. சாபத்தின் அறிகுறி தான் வியாதி. சாபத்தின் அறிகுறி வியாதி. ஸ்தோத்திரம். வியாதி. மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கு திரும்புவாய். அதான சாபம். மனுஷனுக்கு போட்ட முதல் சாபம், நீ மண்ணிலிருந்து வந்தபடியால் மண்ணுக்கு எப்படி திரும்புவான்? இப்ப நான் எப்படி மண்ணுக்கு திரும்புவேன்? சாபம் எனக்கு எப்படி பலிக்கும்? ஸ்தோத்திரம். நல்லா நான் இப்படியே வாழ்ந்து நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சாபம் எனக்கு பலிக்குமா? ஆனா சாபம் எனக்குள்ள வந்திருக்குதே, பலிக்கணுமே. அந்த சாபத்தை பலிக்க செய்யறதுக்கு தான் வியாதி வரும். ஆமே. நல்லா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். திடீர்னு வியாதி. எந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா சரியாவது. ஆமே. ஸ்தோத்திரம். ஏன்னா பாவம் அங்க ஆக்டிவேட் ஆகுது. ஆமே. பாவம் மண்ணுக்கு திரும்பினா நீ என்ன பண்ண? கண்டிப்பா சாவனல்ல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. செத்தா தானே மண்ணுக்கு திரும்ப முடியும். எப்படி சாவ முடியும்? அதனால ஒரு வியாதியை கொடுப்பார், தீராத வியாதி. ஸ்தோத்திரம். அந்த வியாதிக்கு எங்க போனாலும் ரிசல்ட் இருக்காது. லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துக்கிறீங்கன்றுவான். ஆமென். காப்பாத்தலாம் முடியாது. அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்ப சாபம் நம்முடைய சரீரத்துல ஆக்டிவேட் ஆகக்கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்துல நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3:13 அதான் சொல்லுது. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாபத்திலிருந்து நம்மை மீட்டு விட்டார். நல்லா கவனிங்க. சாபத்திலிருந்து மீட்டு விட்டார்னா வியாதி நமக்குள்ள வரக்கூடாது. அவரை விசுவாசிக்கிறீங்கன்னா வியாதி நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கிறேன், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு தழும்பும் நமக்கான மருந்து. ஆமென். ஒவ்வொரு தழும்பும் நமக்கான மருந்து. ஸ்தோத்திரம். இதை நாம் நம்பணும், இதை நம்ம விசுவாசிக்கணும், இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை தரும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அதை நம்புறோமா? அதை நம்ம அறிக்கை செய்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அப்படி அறிக்கை செஞ்சவங்களுக்கு வியாதியே வராது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சாபம் நமக்கு பலிக்காது. ஸ்தோத்திரம். அப்ப சாபம் பலிக்குதுன்னா ஸ்தோத்திரம் நம்ம அதை நம்பவில்லை, நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்யவில்லை என்றுதானே அர்த்தம். அதனால புரிந்து கொள்ளணும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சாபத்தை சிலுவையிலே சரீரத்தின் பிரகாரமாய் நீக்கி விட்டார். அந்த கரூர் மனுஷனுக்கு பதில் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. சரீரம் 70 வருஷமோ 80 வருஷமோ அவள்தான், அது வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் உனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, அது சாவே சாவாது. ஆமென் அல்லேலூயா. சுவிசேஷம். ஆமென். ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சரீரத்துக்கு மாத்திரம் இயேசு வரல. உன்னுடைய ஆத்தும மீட்பர் அவர்தான், ஆத்தும ரட்சகர் அவர்தான். உன்னுடைய ஆத்துமா நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ போறதுக்கு அவர்தான் காரணர், அவர்தான் வழி. பரலோகத்துக்கு போனா அவர்தான் வழி. உன்னுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போனாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறவர் அவர்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே சத்தமா அல்லேலூயா. அவர்தான் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். ஏன்னா அவர்தான் கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இயேசு 53:12 அவர் தமது ஆத்மாவை பாதாளத்தில் ஊற்றினார். இந்த சரீரத்தில் அடைந்த வேதனை 6 மணி நேரம், சரீரத்தில் அடைந்த தண்டனை 6 மணி நேரம் தான் சிலுவையில் அனுபவித்தார். ஆனால் பாதாளத்துல அவருடைய ஆத்துமா ஸ்தோத்திரம் 72 மணி நேரம் எரிகிற அக்கினியில, நரக அக்கினியில அன்னைக்கு பாத்தீங்க இல்லையா, அதுல 72 மணி நேரம் ஆத்தும வருத்தத்தை அடைந்தார். 72 மணி நேரம் வேதனைப்பட்டிருக்கிறார் உனக்காக எனக்காக. ஆமென். நம்முடைய ஆத்மா பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். வாசிக்கலாம் ஏசாயா 53:12 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிற போது ஸ்தோத்திரம் வசம் வாசிப்போம் இல்லையா, லெண்டஸ்ல மனப்படமே ஆயிருக்கணும். ஏசாயா 53 பழைய ஏற்பாட்டு காலத்தை 860வது பக்கம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. பாத்தீங்களா, ஸ்தோத்திரம். பாவத்தை எங்க தான் சுமக்கிறாரு? பாதாளத்துல. ஸ்தோத்திரம். சிலுவையில் அவர் பாவத்தை சுமக்கல. ஸ்தோத்திரம். எங்க சுமக்கிறாரு? பாதாளத்துல. ஸ்தோத்திரம். இங்க சரீரத்துல அவர் சுமந்ததெல்லாம் நம்முடைய சாபங்களை, வியாதி என்கிற சாபம், தரித்திரம் என்கிற சாபம், வறுமை என்கிற சாபம், இதையெல்லாம் சிலுவையில சரீரத்துல சுமந்தார். நம்முடைய பாவங்களை எங்க சுமக்கிறாரு? ஆத்துமாவில பாதாளத்துல சுமக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நாம் அறிந்து, இதை நாம் விசுவாசித்து, என்னுடைய பாவங்களுக்காக பாவமே அறியாத ஒருவர் போய் பாதாளத்துல நெருப்புல 72 மணி நேரம் வேதனைப்பட்டுக்கிறாரு. அதை நான் நினைச்சு பார்த்தேன்னா எனக்கு அழ வரமா வராதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. வரணுமா வரக்கூடாது? உங்களால வந்துச்சா அந்த அனுபவம்? உங்களுக்கு இருக்குதா? ஸ்தோத்திரம். அழுது தேவ சமூகத்தில் உங்க பாவங்கள்லாம் அறிக்கைட்டு இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்படி அறிக்கைட்டா தாங்க நீங்க தேவனால் பிறக்க முடியும். ஆவியில் அப்பதாங்க நீங்க பிறக்க முடியும். ஆவியில பிறக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஸ்தோத்திரம். ஆவியில் பிறக்காதவன் கண்டிப்பாக பாவம் செய்வான். பாவம் நாம் தொடர்ந்து செய்வோமானால் சத்தியத்தை அறிவு அடைந்த பின்னும், ஸ்தோத்திரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 28வது வசனம். ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 28வது வசனம் வாசி பாருங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:26 புதிய ஏற்பாட்டு காலத்துல 307. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாபிக்கினையுமே இருக்கும். ஆமென். என்ன புரியுது சொல்லுங்க? நான் இப்ப சொல்லிக்கிறேன், இதுதான் சத்தியம். ஸ்தோத்திரம். நீங்க இந்த சத்தியத்தை அறிந்த பின்பு, ஸ்தோத்திரம், ஏற்கனவே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், உங்க மனசரிய ஏதோ தெரியாம சொன்னா பரவாயில்ல, இப்ப உங்க மனசரிய ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்துக்காக செலுத்துவதற்கு இயேசு மறுபடியும் வந்து பலியாக மாட்டாரு. ஏற்கனவே ஒரு தரம் அவர் பலி ஆயிட்டாரு. ஸ்தோத்திரம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு உண்டு. ஆமென். நியாய தீர்ப்பை நோக்கி தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் முந்தி தேவனுடைய வீட்டிலே துவக்குவார். துவக்கிட்டார் ஏற்கனவே. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்புனா போய் அங்க ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கிறது இல்ல. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பை தேவனுடைய வீட்டிலே துவக்குகிறார். 1 பேதுரு 4:17 வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய
துவங்கும் காலம் இது. என்ன காலம்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும். ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி பல வருஷம் ஆகுது. நியாய தீர்ப்பு ஆண்டவர் துவக்கிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்தோத்திரம். அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்துல துவங்கப்பட்ட ஆயிற்று. கவனிங்க. ஸ்தோத்திரம். என்ன நடக்கும் துவங்கப்பட்டா அப்படின்னா? ஸ்தோத்திரம். திடீர் தீரா வியாதி வரும். சர்ச்சைக்கு வரவங்களுக்கு திடீர் மரணம் வரும். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தெற்கலை நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ், நல்ல சபைக்கு வருகிற விசுவாசிகள் எல்லாரும் பயங்கரமாய் நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கப்பட்ட ஆயிற்று. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. சத்தியத்தை அறிந்த பின்பும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களே ஜாக்கிரதை. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு உங்களை சந்திக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அதுக்காக தான் பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இங்க வசனம் சொல்லுது, 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால பிறக்கணுங்க நம்ம. ஸ்தோத்திரம். தேவனால நம்ம பிறந்திருக்கிறோமா? நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டாரா? எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது? என் பாவத்தில் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? வலது கரத்தை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் இருக்குதா? அவன் பாவத்தில் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா? ஸ்தோத்திரம். இயேசுவே மன்னிக்கல, அப்புறம் பிதா எப்படி மன்னிச்சிருப்பாரு? ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும் தானே? ஸ்தோத்திரம். அதனால தான் அடிக்கடி வியாதியை கொடுப்பார். ஸ்தோத்திரம். தீராத வியாதி. ஸ்தோத்திரம். ஜென்ம வியாதியா மாறும். அந்த வியாதி உங்களை கொண்டு போய் ஸ்தோத்திரம் மரணத்திலே நடத்தும். அதே தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30-31 சொல்றாரு, உங்களில் அநேகர் பலவீனரும். ஆமென். பலவீனம் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் அது வியாதியா மாறும், அது அப்படியே நித்திரை மரணத்துக்கு நேராக உங்களை நடத்தும். அதனால நீங்கள் தேவனால் பிறந்திருந்தால் உங்களால பாவம் செய்ய முடியாது. அதனால தேவனால் பிறக்காதவர்கள் தயவு செய்து போராடி, அவர் பாவத்தை மன்னிக்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. உங்க பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் அவருக்கு பிரியமா வாழ்வதை அவர் கவனிக்கணும், அவர் பார்க்கணும், அவர் விசுவாசத்துல பார்க்கணும். இந்த அம்மாவுடைய பாவத்தை நான் மன்னித்தால் இந்த அம்மா எனக்காக என்ன செய்யணும் அவர் பார்ப்பாரு. ஸ்தோத்திரம். உன்னுடைய நினைவெல்லாம் அவருக்கு தெரியும். பாவம் மன்னிப்பு மட்டும் பெற்றுக்குன்னு ஊர் சுத்துறதுக்கெல்லாம் அவன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். பாவ மன்னிப்பு நான் இந்த அம்மாவுக்கு கொடுத்தா, இப்ப எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தா அவன் எனக்காக வாழ்வான்னு நினைச்சு எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கணும்னா அப்படி ஒரு திட்டம் அவருக்கு இருக்கணும்ல, உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு கொடுக்கணும்ல நீங்க. அப்புறம் எப்படி உங்க பாவத்தை மன்னிப்பாரு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அவருக்கு எல்லாமே தெரியுங்க. தொலைநோக்கு பாரு. உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தா நீங்க எப்படி வாழ்வீங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லா. ஆமே. ஸ்தோத்திரம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு பாவ மன்னிப்பு அவர் கொடுக்க மாட்டாரு. இப்ப எனக்கு ஏன் கொடுத்தாருன்னா, நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் நான் அவருக்காக வாழ்வேன் நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, அதனால கொடுத்தாரு. நான் அதை செய்யறேன். உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னா உங்க மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆமே. அந்த நம்பிக்கை எப்படி வரும்? ஸ்தோத்திரம். எப்படி அவருக்கு நம்பிக்கை கொடுக்கறது? ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தா நம்பிடுவாரா உன்ன? ஆமே. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆன்லைன் மீட்டிங்ல கலந்துக்கினா நம்பிடுவாரா? ஸ்தோத்திரம். இது இல்லாம சபையை சார்ந்து போதகர் நடத்துதல் இல்லாம நீ தனிப்பட்ட முறையில எந்த அளவுக்கு அவரோடு இருக்கிற அதை பார்க்க மாட்டாரா அவரு? அவ்வளவு கேனையா அவரை முட்டாளா ஏமாத்துறன்னு தெரியாது அவருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இப்ப சர்ச்சைக்கு வரோம் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணீங்க? கட்டவிருக்கும் ஊழியன்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க எல்லாரையும் சொன்னேன். பாத்தீங்களா? எத்தனை பேர் போய் பாத்தீங்க? அப்புறம் எப்படி உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பாரு? ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? யாரையாவது நான் பார்த்தேங்க, ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன்னு சொல்லவங்க இருந்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லியிருந்தா ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே, அப்புறம் எப்படி உங்க பாவத்தை மன்னிப்பார்? உங்க பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்க நரகத்துக்கு போறது உறுதி தானே? பாவம் மன்னிக்கப்படாத இருந்தா நீங்க நரகம் போறது உறுதி. நல்ல காதுல விழுதா? ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ண நீங்க? அப்ப அதை பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணோம்? பிரயாசம் பண்ணமா இல்லையா? ஸ்தோத்திரம். இது வரைக்கும் செஞ்சுக்கிற பாவம் இனிமேல் ஸ்தோத்திரம் நம்ம செய்யாதபடிக்கு பாதுகாக்கப்பட போகிற காரியம் அது.
இனிமேல் செஞ்ச பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள போகிறோம். இனிமேல் பாவம் செய்யாதபடியும் தேவனால் பிறந்து வாழ போறோமே, அதுக்கு என்ன முயற்சி நீங்க எடுத்தீங்க? ஸ்தோத்திரம். லகுவாக லகுவாக நீங்க அந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன் நான். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு போச்சு உள்ளன்னு தெரியல. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு உள்ள போச்சுன்னு தெரியல. பிதா உங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினது, சபை அறிமுகப்படுத்தினது, அவர் வேலை முடிச்சிட்டாரு. இனியே நீங்க தான் செய்யணும். அவர் செய்ய மாட்டாரு. உங்களுடைய பிரயாசம் வேணும், உங்களுடைய முயற்சி வேணும். புரியுதா? இதுவரையிலும் புரிஞ்ச வேலையில சொல்லுங்க. உங்களை சபையில கொண்டாந்து விட்டது பிதாவுடைய வேலைங்க, அவர் செஞ்சிட்டாருங்க. இனி நீங்க ரட்சிக்கப்படுவது உங்க கையில தான் இருக்குது. அதுக்கு அவர் எதுவும் என்ன பண்ண மாட்டாரு, உதவி செய்ய மாட்டார். நீங்க தான் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். நீங்க அதை அடைவதற்காக உங்களுக்கு பேசினேங்கிறாரு, குத்தினேங்கிறாரு, உணர்த்தினேங்கிறாரு, அதான் அவர் பண்ணுவாரு. நீங்க அதுக்கு உடன்பட்டு கீழ்ப்படிந்து நீங்க தானே ட்ரை பண்ணணும். ஸ்தோத்திரம். நம்ம பண்ணாமையே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்து போயிட்டா பரலோகம் போயிடுவோம். பகல் கனவு காணுவது பலிக்காது. ஸ்தோத்திரம். பகல் கனவு காணுவது பலிக்காது. ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நீங்க பாவி என்று உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமா நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு ஆல்ரெடி தொடங்கியாச்சு. தூங்கும் காலம்னு அப்ப எழுதினாரு பேதுரு. துவங்கி ஆயிடுச்சு பல ஆண்டு. நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நல்லாதான் சாப்பிட்டு படுப்பீங்க, காலைல எழுந்துக்க முடியாது, அவ்வளவுதான், போய் சேர வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். அல்லது காலைல எழுந்தீங்கன்னா கை கால் வராம இருக்கும், வாய் குவான்சின்னு போயிருக்கும். ஸ்தோத்திரம். ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாவத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் அது. அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களாண்ட வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம், அவராண்ட போய் இரக்கத்தை தேடி என்ன பண்ணோம். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. புரியுதா? ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. அவர் ஜட்ஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அவராண்ட போய் மன்னிப்பை பெற்றுக்கிறது நல்லதா தப்பா? ஸ்தோத்திரம். அவ பெற்றுக்கொள்ளணும்ல. பெற்றுக்கொள்றதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? போன ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டோமே, அந்த செய்திக்கான பலன் என்ன? ஆண்டவர்களாண்ட பேசினாரே. எத்தனை பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த புதன்கிழமைக்குள்ள நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியும்? முடியுமா? முடியலன்னா அப்படியே காலத்துல நடத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் யார் எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜட்ஜ்மெண்ட் அவர் தொடங்கிட்டாருன்னா அவருக்கு எதிர்த்து நிற்கிறது யாரு? யார் அவராண்ட போய் பரிந்து பேசுறது? ஸ்தோத்திரம். எவ்வளவு காலங்களை கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். எவ்வளவு காலங்களை கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஸ்தோத்திரம். இனிமேல அவர் கொடுப்பதற்கு அவர் கேன கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால புரிஞ்சுக்கங்க. ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலகத்துல நல்லா வாழணும், பரலோக வாழ்க்கை வாழணும். அவர் மன்னிச்சுட்டாருன்னா உங்களுக்கு வாழ்க்கை இங்க பரலோக வாழ்க்கையா இருக்கும். ஆமென். அவர் மன்னிக்கலன்னா இங்கேயே நரக வாழ்க்கையா இருக்கும். சொல்லிக்கிறா இல்லையா? அவராண்ட பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் இங்கேயே பரலோக வாழ்க்கையை நீ அனுபவிக்கும்படி உன்னை நடத்துவார். அவராண்ட மன்னிப்பு பெறலினா இங்கேயே நீ நரக வேதனை அனுபவிக்கணும். ஸ்தோத்திரம். பாதாளத்துல போய் என்ன அனுபவிப்பையோ அதை இங்கேயே அனுபவிக்கணும். எத்தனை பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அதனால தயவு செய்து தேவனால் பிறப்பதற்கு ஒவ்வொருவரும் அர்ப்பணியுங்கள். தயவு செய்து அர்ப்பணியுங்கள். உங்க நல்லதுதான் சொல்றேன். உங்க நல்லதுக்காக தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். வசனம் அழகா சொல்லுது, மனசுல நல்லா எழுதிக்க. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடியினாலே அவன் பாவம் செய்யவே மாட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஸ்தோத்திரம். அவருடைய வித்தை உள்ள பெற்றிருக்க வேண்டும். உள்ள நம்ம பெற்றிருந்தா அந்த பாவ மன்னிப்பை பெற்று உள்ள தேவனுடைய வித்தை ஸ்தோத்திரம் நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக பாவம் செய்யவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்தினால சாபம் வந்தது. தேவனோடு அந்த பிரிவு வந்தது. தேவனை விட்டு பிரிகிற அனுபவம் வந்தது. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருந்தா தேவனை விட்டு அவன் பிரியவே மாட்டான். ஆமென். எப்போதும் எப்படி இருப்பான்? தேவன் கூடவே. அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் உங்களை கேட்கிறேன், ஸ்தோத்திரம். தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து போனீங்க, அன்னைக்கு சாயந்தரம் சொன்ன வேலையும் செய்யல. ஸ்தோத்திரம். திங்கக்கிழமையில இருந்து நேற்று வரைக்கும், அதான் இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைன் மீட்டிங் இல்லாம நீங்க எப்படி உறவுல இருந்துக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஆண்டவரோட உறவுல இருந்தீங்க?
ஏந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கன்னா எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம். தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருந்தா ஸ்தோத்திரம், அவன் என்ன பண்ணுவான்? எப்போதும் தேவனோடு கூட தான் இருக்க நினைப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்குதா இல்லையான்னு செக் பண்றது தான் இது. அது எண்ணமே வரமாட்டேங்குது இல்ல. 8 மணிக்கு தான் ஞாபகம் வருது, ஆன்லைன் மீட்டிங். இதுல போய் நம்ம ஜாயின் பண்ணலைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஐயா சொல்லுவாரு. அதனால அது கூட தான், அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மீட்டிங் அட்டன் பண்ணலினா வர ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை சர்ச்சில் ஐயா சொல்லுவாருன்றதுக்காக என்ன பண்றது, அந்த மீட்டிங்ல கலந்து கொள்றது. காலையிலேருந்து நைட்டு 8 மணி வரலாம் தேவனை பற்றிய ஒரு சிந்தனை இல்லை, தேவனை பற்றிய ஒரு காரியமே கிடையாது. உண்மைதானே? ஸ்தோத்திரம். இல்லைங்க, நான் காலைல தூங்கி எழுந்துக்கும் போதே 4 மணிக்கு எழுந்தாலும் பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம நான் நாளை தொடங்குறதே கிடையாது. ஒவ்வொரு செயலுக்கும் ஜெபம் பண்றேன். ஸ்தோத்திரம். சாப்பாடு செய்யும் போது ஜெபம் பண்றேன், சாப்பாடு செய்யும் போது அவரை துதிக்கிறேன், வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணினே போறேன், வேலை செய்யற இடத்துலயும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், துதித்து கொண்டே இருக்கிறேன். அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க தான் தேவனோடு இருக்கிறாங்க உறவுல. அப்படி நம்ம இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். வேலைக்கு போவாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க இதை விட பெரிய வேலை என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல. தேவனை நினைவுல வைத்து அவரை துதிக்கிறது, பாடுறது, ஸ்தோத்திரம், அதெல்லாம் செய்யறதுக்கு தான் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆன்லைன் மீட்டிங்காக பாட்டு புஸ்தகம் உங்களுக்கு கொடுத்தேன் வீட்டுக்கு. ஸ்தோத்திரம். துட்டு கொடுத்து வாங்கினா யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க. மீட்டிங் அட்டன் பண்ணலனா கூட புக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க. என்ன பண்றீங்க? அதை பார்த்து பாட வேண்டியது தானே. ஸ்தோத்திரம். ஆன்லைன் மீட்டிங் வரதான் கஷ்டம், பாட்டு பாடுறது கூட கஷ்டம். அந்த டைம்ல 8 to 9 மீட்டிங் என்னால் வர முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க? மீட்டிங் அட்டன் முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? 8 to 9 தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 4 பாட்டை பாடி பைபிள் ஒரு அதிகாரம் படிச்சு ஜெபம் பண்ணலாம்ல. பண்ணலாமா? பண்றீங்களா? ஸ்தோத்திரம். அப்படி இப்படிலாம் இருந்தா தாங்க நீங்க தேவனுடைய உறவுல இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரட்சிப்பு தேவ சமூகத்துல கொண்டு வருவதற்கு அதே 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதே 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே. இப்ப நம்மள என்ன சொல்றாங்க? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லப்படுவதற்கு பிதாவாகிய தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை, அதை மறுபடியும் வசனத்தோடு நம்ம பார்ப்போம். மத்தேயு 22வது அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். நமக்கும் இந்த சபைக்கும் நமக்கும் ரட்சிப்புக்கும் தேவனுடைய பிள்ளை என்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே 1% கூட இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு எதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது இயேசு அழகா சொல்றார். மத்தேயு 22வது அதிகாரம் முதல் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாகி பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்தது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஸ்தோத்திரம். கொலை செய்த போது அவனை ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். 6வது வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரன் நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அந்த நல்லார் பொல்லார் தான் நம்ம.
ராஜாவுடைய கல்யாணத்துக்கு போறதுக்கு தகுதியான ஆள் நம்ம கிடையாது. இந்த ரட்சிப்பு, இந்த ஆராதனை எல்லாருமே யாருக்கு சொந்தம்? தேவனுடைய ஜனங்கள் என்று ஆபிரகாம் வம்சத்தில் வந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 கோத்திரம். ஆமென். இஸ்ரவேலர்களுக்கு தான் சொந்தம். ஆமென். இஸ்ரவேலர்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். யோவான் 1:12 வாசித்தோம் இல்லையா? அவருக்கு சொந்தமானதுல வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது, அழைக்கப்பட்டவர்கள் வர சாக்கு போக்கு சொன்ன போது, அழைக்கப்பட்டவர்கள் வர மனதில்லாமல் இருந்த போது, ஊழியக்காரர் அழைத்து போய் என்ன பண்ணு, வழியில் இருக்கிற நல்லார் பொல்லார் மொத்தவரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் வந்து விருந்து சாலையை நிரப்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்லார் பொல்லார் தான் நீங்களும் நானும். ஆமென். அதான் 3:1 வாசித்தோம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது. வழியிலே எங்கேயே கடந்த கேட்பாரற்று கடந்த, ஒண்ணுமே நாது இல்லாம கடந்த, ஸ்தோத்திரம், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டு கிடந்த நம்மை பிதாவின் அன்பு நெருக்கி ஏவி நம்மை கொண்டாந்து இங்க சபையில உட்கார வச்சுக்குது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நமக்கும் இந்த ஆராதனைக்கும், நமக்கும் இந்த சபைக்கும், நமக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. இயேசு எதற்காக வந்தார்? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படும்படி தான் வந்தார். இஸ்ரவேலருக்காக தான் வந்தார். ஆனா நம்ம இஸ்ரவேலர்கள் அல்ல, புறஜாதியார். ஆமென். நம்ம யூதரா? ஸ்தோத்திரம். நமக்கும் இயேசுக்கும் ஏதாவது சம்பந்தங்கதா? இயேசு தெய்வமா இருப்பதற்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தமோ இல்ல. எப்படி சம்பந்தமாச்சு? பிதா கொஞ்சம் கருணைய நம்ம சைடு திருப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதில்லாமல் இருந்த போது அவர் கிருபையை, அவருடைய அன்பை கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்பி நல்லார் பொல்லாரா இருந்த நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து சபையில உட்கார வச்சார். இது ஆவியின் ரட்சிப்பு. அவர் அறிந்து கொள்ளும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நல்ல ஒலிவ மரத்துல காட்டு ஒலிவ மரமாகி நம்மை கொண்டு வந்து ஒட்ட வச்சுக்கிறார். நம்ம ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். காட்டு ஒலிவ மரத்துல, நல்ல ஒலிவ மரத்துல, காட்டு ஒலிவ மரம் நம்ம, ஸ்தோத்திரம், சம்பந்தமே இல்லாதவங்க, நல்ல ஒலிவ மரத்துல காட்டு ஒலிவ மரத்தை கொண்டாந்து ஒட்ட வச்சுக்கிறார்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதே. இதுலயே கூட ஸ்தோத்திரம், நம்ம மேலதான் இந்த கிருபை வந்துக்குது. இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க மேல தேவனுடைய அன்பு போலியே. அப்ப நமக்கு பெற்று கிடைத்திருக்குது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்ல. கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அன்பை எப்படி நம்ம மறக்கிறதுங்க? இவ்வளவு அன்பை நம்ம அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இல்ல, ஸ்தோத்திரம், நம்ம பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக, நமக்காக தான் பாதாளம் ஆல்ரெடி ஆயத்தமாகப்பட்டாயிற்று. ஸ்தோத்திரம். ஆனா பிதா அன்பு நம்மை நெருக்கி ஏவினபடினாலே, ஸ்தோத்திரம், பிதாவினுடைய மனசுல நம்மை ஏவினபடினாலே நம் பக்கமா இந்த ரட்சிப்பை திருப்பி, ஆமென். அதே கலாத்தியர் 3வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், சாபத்தை போக்கினது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அதுல ஒரு அருமையான வார்த்தை இருக்கும், அதை படிச்சு பாருங்களேன். ஸ்தோத்திரம், கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 14வது வசனம், அடுத்த வசனம் 3:14, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து அங்க எழுதுறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3:14, புதிய ஏற்பாட்டுல 259வது பக்கம். எடுத்துட்டீங்களா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னது? அந்த ஜாதியில தான் ஆபிரகாமுக்கு தான் இஸ்ரவேலர்கள் 12 பேர் பிறப்பார்கள். 12 பேர் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொன்னார் இல்லையா? அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. கையை தட்ட மாட்டீங்க. அந்த புறஜாதி தான் நம்ம ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. ஆமென். நம்ம யாரு? புறஜாதி. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாக போட்டுக்குது பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த கல்யாணத்தை ஞாபகம் வச்சுங்க. அழைக்கப்பட்டவர்கள் வர மனதில்லாமல் இருந்தபோது அவர் வழிகளிலே போய் நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார். அவர்களும் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். கல்யாண பந்தி எப்படி இருந்துச்சாம்? அநேக மக்களால் நிறைந்திருந்தது. தொடர்ந்து வாசிங்க. கல்யாண பந்தி நிறைந்திருந்ததா? 11வது வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, இவர் தான் பிதா, புச்சாந்து உட்கார வச்சார் விருந்து சாலையில. கவனிங்க, ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பகுதி.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். 12வது வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பால இருளே போடுங்கள் என்றார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்றார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன புரிஞ்சுது சொல்லுங்க? ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்து அவருடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அன்பை நம்ம மேல திருப்பி ஆவியில ரட்சிப்பை கொடுத்து கொண்டாந்து வச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் செய்வதுதான் ஆவியின் ரட்சிப்பு. ஆமென். இயேசு தெய்வம்னு நம்புறோம் இல்லையா? இயேசு எனக்காக வந்தார் நம்புறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஆவியின் ரட்சிப்பு. ஆவியின் ரட்சிப்பை கொடுத்து சபையில கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு. இப்ப நீங்க பந்தியில இருக்கிறீங்க, கல்யாண பந்தியில இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இப்ப ராஜா ஒரு நாள் வந்து பந்தியில இருக்கிறவங்களை பார்ப்பார். ஆமென். பிதா கொடுத்த அந்த ரட்சிப்பை பயன்படுத்தி, ஆவியின் ரட்சிப்பை பயன்படுத்தி நீங்க மறுபிறப்படைந்து இயேசுனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், பாதாளத்திலும் வேதனை அடைந்திருக்கிறார்னு உங்க மனசுல உறுத்தல் வந்து அழுது புரண்டு புலம்பி இயேசு கிறிஸ்துவிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், ஆமென், மறுபிறப்படைந்து அந்த மறுபிறப்புக்கு அடையாளமான ஞானஸ்தானத்தை பெறும்போது தேவனுடைய வித்தாகிய புது சிருஷ்டி உள்ளே வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப புது சிருஷ்டி வந்ததோட நிறுத்த கூடாது, அதுக்கு மேல இன்னொரு வேலை இருக்குது. ஆமென். அதுதான் ஒப்புரவாகுதல் உபதேசத்தா சொன்ன உங்களுக்கு. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி பிதாவிடத்துல போய் சேரணும். அதான் முக்கியம். அதுக்குதான் இயேசு வந்தார். பிதா எதுக்கு வந்தார்? இருதரத்தாரையும் ஒன்றாக்கும்படி வந்தார். பிதாவுக்கும் நமக்கு இருந்த பிரிவினையை கிழிக்கும்படி அகற்றும்படி வந்தார். பகையை சிலுவையினால கொன்றார். ஆமென். அவர் மரித்த போது தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. எதற்காக? பிதாவை பார்க்க முடியாம, பிதாவண்ட போய் சேர முடியாம இருந்த திரைச்சீலை இயேசு மரித்த போது கிழிந்தது. பிதாவண்ட போய் நீ சேரணும்னு சொல்லி இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டு இருக்க. நீ சேர்ந்துட்டியா பிதாவண்ட? இயேசு பாவங்களை மன்னிச்சிட்டார், பிதா மன்னிச்சிட்டாரா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமையே காலத்தை ஓட்டிக்கிறோம். இன்னைக்கு 10 நாளைக்கு எழுந்துப்பான் நிலை இல்லை. அப்படியே ஜீவன் போயிடுச்சுன்னா நேரம் நரகம் தான். கன்ஃபார்ம் டிக்கெட். ஆர்ஏசிலாம் இல்லை. ஸ்தோத்திரம். கன்ஃபார்ம் டிக்கெட். ஸ்தோத்திரம். அப்ப எப்படி எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? தூக்கம் முக்கியமா? இன்னைக்கு போய் நைட்டு தூங்க போறது தூக்கம் முக்கியமா? ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பை பெறாத தூங்க கூடாதுங்க. நான் தூங்கவே இல்லை, பாவ மன்னிப்பை பெறும் வரை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிங்க அவருக்கு. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிங்க ப்ளீஸ். ஸ்தோத்திரம். உங்க நல்லதுக்கு தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க நல்லதுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து முதலாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா அதை பயன்படுத்தி பிதாவே இயேசு என்ன மன்னிச்சிட்டாருப்பா, நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க இயேசுவின் நாமத்துல சொல்லி பிதாவண்ட போய் அழுது புரண்டு இயேசு மன்னிச்சாலும் பிதா மன்னிப்பாரான்னு தெரியாது. இதைத்தான் ஒப்புரவாகுதலின் உபதேசம் கேட்டோம் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி. எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. நேற்று கூட கேட்டேன், நீங்க பண்ணீங்களாமான்னு சொல்லி. ஸ்தோத்திரம். ஒரு பேச்சம் மூச்சம் காணும். இந்த ஆன்லைன் மீட்டிங் நடக்கிறது ரொம்ப மோசமாகுது. ஜெபம் பண்ணா பண்ண மாட்டீங்க, கேமரா ஆன் பண்ணா பண்ண மாட்டீங்க, ஒழுங்கீனமா நடந்துங்குது. ஸ்தோத்திரம். ரொம்ப ஆவியானவர் வேதனைப்படுறாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதாங்க உங்களுக்கு? புரியுதா? ஏதாவது நான் சொல்றது புரியுதா? ஸ்தோத்திரம். பிதா நம்ம ரட்சித்திருப்பது சாதாரண காரியம் அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்குள்ள கொண்டாந்தது சாதாரண காரியம் அல்ல. அப்ப கொண்டாண்டாருல, இனிமேல் நம்ம தானே செய்யணும் வேலை. அவர் செய்ய மாட்டாரு. அவர் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டாரு. நம்ம உள்ள கொண்டாந்து மாத்திரமல்ல, அவருடைய குமாரனை அனுப்பி பிதாவோடு நம்ம ஒப்புரவாவதற்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு அவரு. இப்ப நம்ம தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பயன்படுத்தி பிதாவாண்ட ஒப்புரவாகணும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை உள்ளே வித்தாக பெற்றுக்கொண்டு அதுல நிலைத்திருக்கணும். அந்த வித்து நிலைத்திருக்கும் போதுதான் ஸ்தோத்திரம் நாம் பாவம் இனி செய்யாதபடி பாதுகாக்கப்படுவோம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட அதில் வாசித்து நான் முடிக்கிறேன். இதன் தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம். ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய செய்தி. நீங்க ஸ்தோத்திரம் கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம் 1 யோவான் 3:2 வாசிங்களேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி
எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்ப எப்படி இருக்கிறோம்? பேர் என்னது நமக்கு? இப்போ தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். இனி நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது, அவர் வரும்போது அவரை நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறோம், பார்க்க போறோம்னு நம்பிக்கையா இருக்கிறோம். அப்பனா எப்படி இருப்போம்? நம்ம அவரை பார்க்கணும்னா அவரை மாதிரி தானே இருக்கணும். அவர் ஆவியில வெளிப்படுவார், மகிமையின் சரீரத்தோடு வெளிப்படுவார். அவரை பார்க்கணும்னா நம்மளும் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம், மகிமையின் சரீரமாக மாற்றப்பட்டிருந்தால் தானே பார்க்க முடியும். அவரை தரிசிப்போம் என்று விசுவாசிக்கிறபடினாலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம் என்று யோவான் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் இருக்கிறது போல நாமும் இருக்கிறபடினாலே, அவர் இருக்கிறபடியே நாமும் இருக்கிறபடினாலே, 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். புரியுதா? அவரை நான் பார்க்க போறேங்க, அவரை நான் தரிசிக்க போறேங்க, அவரை நான் பார்க்க போறேங்க, அவரோட சேர போறேன்னு நினைக்கிறவன் என்ன பண்றானா? டெய்லி தன்னை பாவம் வராதபடி சுத்திகரித்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா பாவத்தோடு அவரை பார்க்க முடியாது, பரிசுத்தமாய் தானே அவரை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ண? டெய்லி தேவ சமூகத்தில் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும் வரை தேவனை விடாமல் போராடி, ஸ்தோத்திரம், அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இயேசுவிடத்துல முதல்லையும், அதுக்கப்புறம் பிதாவின் இடத்துல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொள்ளும் போதுதான் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் அவரை தரிசிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? தேவனால் பிறந்தவர்களுக்கு சொந்தம். ஆமென். அவரை நீங்க தரிசிக்க வேண்டும் என்றால் பாதாளம் போகாம அவரை தரிசிக்கணும். பாதாளம் போறவங்க அவரை தரிசிக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அதனால என்ன பண்ணக்கூடாது? நீங்க இனி பாவம் செய்யக்கூடாது. ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த பாவ மன்னிப்பின் காரியம் உங்களுக்குள்ள உண்டாகும் வரை அவரை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய வித்தை உங்களுக்குள்ள வைத்து விட்டார் என்று சொன்னால் இனி நீங்கள் சுட்டு போட்டாலும் பாவம் செய்யவே முடியாது. எல்லாமே மாறிடும், டோட்டலா மாறிடும். ஆமென். உங்க பார்வை மாறிடும், சிந்தை மாறிடும். ஸ்தோத்திரம். இந்த தவறா சிந்திக்கிறதே பாவம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பேசுவது பாவம், சண்டை போடுறது பாவம், இதெல்லாம் பாவம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டால், அவருடைய வித்து நமக்குள்ள வந்துட்டா, ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்களேன். இந்த அனுபவத்துல சொல்றேன். சுட்டு போட்டாலும் என்னால பாவம் செய்ய முடியல. இப்போ எண்ணமே எல்லாம் மாறிடுச்சு, டோட்டலா மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். டோட்டலா மாறிடுச்சு, சிந்தை மாறிடுச்சு, எண்ணம் மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். அந்த தவறான எண்ணமே வரல இப்போ. ஆமென். அல்ல சொல்ல மாட்டீங்களா சத்தமா? ஆமென். ஃபர்ஸ்ட்லாம் ஸ்தோத்திரம், ஓப்பனாக சொல்கிறேன், அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வித்து எனக்குள்ள இருக்கிற கன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், என்னுடைய மனைவியை கூட வித்தியாசமாக தான் பார்ப்பேன். என் மனைவி தான் அது. ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவியை கூட இச்சையோடு தான் பார்ப்பேன். பார்க்கும்போது ஸ்தோத்திரம் தவறாக தான் தோணும். என் மனைவியை அப்படி பார்க்கறேன்னா மற்றவங்களாம் எப்படி பார்த்துருப்பேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனைவியே இச்சையோடு பார்க்குறேன்னா ஸ்தோத்திரம், மற்றவங்களை எப்படி பார்த்துருப்பேன்? இச்சையா தானே பார்த்துருப்பேன். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி இருந்தனா இப்ப என் மனைவியை பரிசுத்தமா தான் பார்க்க தோணுது. ஸ்தோத்திரம். என் மனைவியை பரிசுத்தமா தான் பார்க்க தோணுதுன்னா அப்ப எல்லாரையும் அப்படித்தானே பார்க்க தோணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இது எப்போ இது நடக்குது அப்படின்னா, அவருடைய வித்து நமக்குள்ள இருந்தாதான், அந்த புது சிருஷ்டி நமக்குள்ள இருந்தாதான், புது சிருஷ்டி இருந்தாதான் இது நடக்கும். ஸ்தோத்திரம். அப்ப தேவனால் பிறந்திருக்கிறோமா? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனில் இருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்யவே மாட்டான் என்று வேதம் சொல்லுது. ஆமென். ஆண்டவர் உங்களை கிருபையாய் ரட்சித்து, ஸ்தோத்திரம், தேவனுடைய வழியை காட்டிட்டாரு, ரட்சிப்புக்கான வழியை காட்டிட்டாரு. இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்துகிற காரியம் உங்க கையில தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படியே பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம். ஜீசஸ். புரிஞ்சுங்க. ஆண்டவர் பேச சொன்னதை பேசிட்டேன். செயல்படுத்துவதும் செயல்படுத்தாததும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் நிலை இல்லை. இந்த சரீரத்தில் இருக்கும்போது தான் ரிப்பண்ட் ஆக முடியும், மனம் திரும்ப முடியும்.
பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சரீரத்தின் ஓட்டம் முடியுமானால் அவள் தான், அதுக்கப்புறம் முடியாது, சான்ஸ் இல்லை. அதனால ஆண்டவர் சான்ஸை கொடுத்து ஒவ்வொரு நாளா கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் சிந்தித்தவர்களாக. ஜீசஸ் ரீபா லாபா எல்லாம் கண்ண மூடி. எஸ் லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனில் நிலைத்திருக்கிறபடியால் அவன் பாவம் செய்யவே மாட்டான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் அந்த மகிமையான பரலோகத்தில் அவரை தரிசிக்கிற போகிறபடியினால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க போகிறோம் என்பதை நாம் நினைத்தால் ஒவ்வொருவனும் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுவான் என்று வேதம் சொல்லு. ஜீசஸ் ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவர் இந்த யோவான். ஸ்தோத்திரம். அவர் தான் இதை எழுதுறாரு. இயேசுவின் மார்பிலே சாஞ்சிடலாம், ஆனா பிதாவை மீட் பண்ணமே, பிதாவை சந்திக்கணுமே, எப்படி சந்திக்க முடியும்? சுத்திகரித்து கொள்ளாமல் எப்படி அவரை சந்திக்க முடியும்? ஜீசஸ் அவர் தான் எழுதுறாரு இதை 3வது வசனத்துல. ஸ்தோத்திரம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எத்தனை பேர் நம்பிக்கை? நான் பிதாவை மீட் பண்ண போறேன், பிதாவை சந்திக்க போறேன். ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன பண்ண உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம், இயேசுவிடத்துல பிதாவிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு நிச்சயம் நமக்குள்ள உண்டாகணுமே. அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இனி ஒவ்வொரு நிமிஷம் நான் கடந்து போவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 ஒப்பு கொடுங்களா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. சபையே, தேவனுடைய அன்பு நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. நமக்கும் தேவனுடைய சபைக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஜீசஸ் ஹல்லேலூயா. தேவனோ கிருபையில, மிகுந்த கிருபையில, இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் உள்ளவராய் இருந்தபடினாலே அவருடைய அன்பை நமக்கு நீட்டித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் பரலோக வாசிகளாய் மாற்றின தேவனுடைய அன்பை நினைத்து கரங்களை தட்டி, பிதாவே உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய அன்பிற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். அப்பா, எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவர், எனக்கு தகுதியே இல்லப்பா. ஆனா அப்படி அன்பு எனக்காய் ஊற்றப்பட்டது. உம்மை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது ஆண்டவரே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை தகப்பன் கொடுத்திருப்பீர் என்று சொன்னால் நான் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது ஆண்டவரே? அதெல்லாம் பயன்படுத்த முடியாதபடிக்கு சத்துரு எங்கள் இருதயங்களை, எங்களுடைய சிந்தைகளை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பேதமையை, அறிவீனத்தை எங்களுக்கு கிரியை செய்து நடப்பித்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவீர். அது எல்லாவற்றையும் நிறைவு நேரத்தில் மாற்றுங்கப்பா. இன்னுமே அறியன ஆண்டவரே, இன்னுமே அறியன ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறியன ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறிய ஆண்டவரே, இயேசுவின் கிருபை அறியன ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியானுடைய ஐக்கியத்தை உணரன ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாத
இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. எங்க இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காக தான் சிலுவையிலே. அதனால இனி காலம் செல்லாது. நாட்களை எவ்வளோ வீணடிச்சிட்டோம். ஆண்டவர் கிருபையா கொடுத்த நாட்களை நமக்காக பயன்படுத்தி தேவன் மேல எந்த உறவும் அன்பும் பாசமும் இல்லாம நம்மளை யூஸ் பண்ணி இன்னும் தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனி கொடுக்க போகிற ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் சேருவதற்கான வாய்ப்பு என்பதை உணர்ந்து நாட்களை வீணடிக்காம, நேரங்களை வீணடிக்காம, ஸ்தோத்திரம். ஏற்கனவே நியாய தீர்ப்பு தொடங்கி ஆயிற்று. நீங்க ஒழுங்கா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க மேல சீக்கிரமா வந்து பலிக்கும். தீராத வியாதி உங்களை சந்திக்கும். ஸ்தோத்திரம். இது நடந்து கொண்டிருக்கிற காரியம். தயவு செய்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நாட்களை வீணடிக்காதபடிக்கு, ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, பிதாவின் இடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், அவரிலே நிலைத்திருக்க நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட பாதையில நடத்துவாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நாளில் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவருடைய வித்து அவனில் நிலைத்திருக்கிறபடியால் அவன் பாவம் செய்யவே மாட்டான் என்று வேதம் சொல்லுது. அதனால நாங்கள் இனி பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய வித்து எங்களில் நிலைத்திருக்கவில்லை. தேவன் எங்களை ரட்சித்து சபையில கொண்டு வந்தார். தொடர்ந்து நாங்கள் முழுமையான பாவ மன்னிப்பை பெற்று பிதாவிடத்திலும் இயேசுவிடத்திலும் முழுமையான ரட்சிப்பை அடையாமல் இருக்கிறோம். ஆவியில் பிறக்காமல் இருக்கிறோம். தேவனால் பிறக்காமல் இருக்கிறோம். மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறோம். எனவே இந்த நாளில் பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தோடு கூட அன்றை தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல, அதற்காக இப்போது முதற்கொண்டு எங்களுடைய சிந்தை, எண்ணம், ஏக்கம் எல்லாம் பிதாவை நோக்கியே இருக்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கியே இருக்க, பரிசுத்த ஆவியானவரையே நோக்கி இருக்க. ஸ்தோத்திரம். நேற்றைக்கு அருமையாய் பேசின வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதம் சொல்லுது. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் உலகத்துக்கு வேஷம் போடுறது அல்ல ஆண்டவரே. உண்மையாய் 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 உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், உம்மை நேசிக்கிறவர்களாய், முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த அன்புக்கு கடனை செலுத்தும்படியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட உணர்வை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. வந்த ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை இழந்து போய் விடாதபடிக்கு, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகாதபடிக்கு, உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு தொடர்ந்து நீங்க கரத்தில் எடுத்து நடத்தும்படியாய் உம்முடைய அன்பின் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம், வருடத்தில் சமாதானம் விசேஷமா இந்த நாளில் கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.